இன்னைக்கு நான் வந்ததுக்கு காரணம் உங்ககிட்ட சொல்லணும் செய்தி, பல செய்திகள் சொல்லணும். அதுல முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? தமிழ்நாடு ஒரு காலத்துல நல்ல ஒரு மாநிலம், அமைதியான மாநிலமா இருந்தது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது. ஜெயலலிதா அம்மா அவங்க ஆட்சி காலத்திலையும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலையும் பெண்கள் எல்லாம் தைரியமா வீட்டு விட்டு வெளில போனாங்க, தைரியமா படிக்க போனாங்க, தைரியமா கல்லூரிக்கு போனாங்க, தைரியமா வேலைக்கு போனாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் வீட்டு விட்டு வெளில போறது திரும்பி வீட்டுக்கு வருவாங்களான்னு தெரியல. வேலைக்கு போற பெண்கள் திரும்பி பத்திரமா வருவாங்களான்னு தெரியல. பள்ளிக்கூடம் போற பெண் பிள்ளைங்க திரும்பி பத்திரமா வருமானு தெரியல. ஏன்னா எங்க பார்த்தாலும் சாராயம், கஞ்சா, அந்த பவுடரு, காக்கே, ஹெராயின், ஊசி, அந்த போதை ஊசி, போதை மாத்திரை, போதை பவுடரு எல்லாமே வித்துட்டு இருக்கிறது யாருன்னா இந்த திமுக காரங்க. அதனாலதான் நான் சொல்றேமா, அந்த ஆதங்கத்துலதான் நான் சொல்றேன், அவசியமா இந்த திமுகவை அகற்ற வேண்டும், ஆட்சியை அகற்ற வேண்டும். அப்படிப்பட்டாதான் உங்க பிள்ளைகள், உங்கள் பெண் பிள்ளைகள், உங்க பேத்திகள் பாதுகாப்பு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். நானும் 3 பெண் பிள்ளைகளை பெற்றவா, அந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கு. நானும் பேத்திகள்லாம் வச்சிருக்கிறேன். எனக்கு தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் தமிழ்நாடு. பெண்கள் தைரியமா வெளியில போயிட்டு வரணும். ஆனா இந்த 5 வருஷம் அப்படி இல்லம்மா, இல்ல. சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். போன மாசமா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 2.5 வயசு குழந்தை தேடுறாங்க அவங்க அப்பா அம்மா. அடுத்த நாள் அந்த குழந்தைய பிணமா பாக்குறாங்க. போலீஸ்ல விசாரணை பண்றாங்க. என்னன்னு பார்த்தா திமுகவுடைய மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி அந்த 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க. 2.5 வயசு குழந்தைய கெடுத்து, போதையில கெடுத்து கொலை பண்ணிட்டாங்க. போன மாசம் மதுராந்தகத்துல ஒரு 14 வயசு குழந்தை அடுத்த நாள் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா 2 பேரு போதையில அந்த குழந்தைய கெடுத்துட்டாங்க. போன மாசம் திருநெல்வேலியில 12வது படிக்கிற பெண் குழந்தை வீட்டுக்கு பின்னாடி ஒதுங்க போச்சு. அப்பா அம்மா தேடுறாங்க, ராத்திரி ஃபுல்லா தேடுறாங்க. அடுத்த நாள் கண்டுபிடிக்கிறாங்க பிணமா. என்னன்னு போலீஸ் விசாரணை பார்த்தா அதை கெடுத்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், போதை இல்லை. 4 மாசத்துக்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில ஆரப்பாக்கன்னு ஒரு கிராமம், அதுல 8 வயசு ஒரு பிஞ்சு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி பாட்டி வீட்டுக்கு போகுது, காணோம். 3 மணி நேரம் தேடுறாங்க உங்க அப்பா அம்மா. ஐயோ எங்க என் குழந்தை, எங்க என் குழந்தைன்னு. இல்ல, 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து அழுதுட்டு வருது. மேல பார்த்தா ரத்த காயம், கீறி வச்சிருக்கிறான். என்னன்னா அந்த கெடுத்துட்டு போதையில. இது தமிழ்நாடா? இப்படி தமிழ்நாடு இருக்கணுமா? திமுக ஆட்சியில இப்படி ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும், இந்த தொகுதியில் இருக்கிற மஸ்தான் அவர்களும், திருவண்ணாமலையில ஏவா வேலு போன்ற அமைச்சர்கள் தான் இதுக்கு காரணம். இவங்க இத மாதிரி செய்யறவங்களுக்கு இவங்க தான் பாதுகாப்பு கொடுத்து. எங்க பார்த்தாலும் சாராயம் ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், மனித மிருகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இளைஞர்கள், இந்த இளைஞர் சமுதாயங்களை. இதை தட்டி கேட்கறது யாரு? நம்ம மட்டும்தான் தட்டி கேட்கிறோம். அதனால்தான் நான் சொல்றேன், இந்த ஆட்சி போனாதான் உங்க பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் மட்டும் உங்க பேர பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. இல்ல உங்க பேர பிள்ளைங்க இந்த மதுவுக்கும், போதைக்கும், கஞ்சாவுக்கும் அடிமை ஆனாங்கன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது. ஒரு டாக்டரா நான் சொல்றேன், ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா நான் சொல்றேன், ஒரு அப்பாவா நான் சொல்றேன், ஒரு தாத்தாவா நான் சொல்றேன். இது என்னுடைய கடமை, என்னோட கடமை. அதனாலதான் அந்த ஆதங்கம் தான் எனக்கு. இந்த ஆதங்கத்துல தான்
நானும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் ஜி.கே. வாசன் அவர்கள் ஏ.சி. சண்முகம் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் ஜெகன்மூர்த்தி அவர்கள் எல்லாம் நாங்க எல்லாம் அதுக்காக தான் ஒன்னா செஞ்சோம். இங்கே தம்பி கணேஷ்குமார் அவர்கள் இந்த தொகுதியில வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். ஸ்டாலின் ஆட்சி தூக்கி எறியப்படும். இந்த சாராய ஆட்சி, திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும். பெண்களுக்கு எதிரான ஆட்சி தூக்கி எறியப்படும். கஞ்சா விற்கின்ற ஆட்சி தூக்கி எறியப்படும். பெண்களை மானபங்கம் செய்கின்ற ஆட்சி தூக்கி எறியப்படும். குழந்தைகளை கொலை செய்கின்ற ஆட்சி தூக்கி எறியப்படும். அது அவசியமானது. அதனால இதை நீங்கள் மனதிலே நிறுத்த வேண்டும். இவன் வருவா, எவ்வளவு காசு கொள்ளடிச்ச காசெல்லாம் சாராயத்தை வித்து, கள்ள சாராயத்தை வித்து, கஞ்சாவை வித்து சம்பாதிச்ச காசு, அந்த 22 பேரு பணத்து மேல வச்ச காசு. அதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இந்த திமுக பண மூட்டையை மட்டும்தான் கொள்ளடிச்ச 5 வருஷமா கொள்ளடிச்ச அதை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? என் தாய்மார்கள், என் சகோதரிகள், என் தங்கைகள், என் தம்பிகள், என் அண்ணன்மார்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள் எல்லாமே நம்ம பக்கம் கோபத்துல இருக்கிறாங்கம்மா. நானும் தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு வரேன். ஆத்திரம், கோபம், எப்படா தேர்தல் வரும், எப்படா எலெக்ஷன் வரும், ஏப்ரல் 23ஆம் தேதி எப்படா வரும். காலையிலே போயிட்டு கணேஷ்குமார் பேர் 5வது இடத்துல இருக்கு. கணேஷ்குமார் 5வது இடத்துல மாம்பழம் சின்னம். அந்த மிஷினை பார்த்து, மாம்பழத்தை பார்த்து போட்டு போ. அப்படி பண்ணாதான் நமக்கு விடிவு. நம் பெண்கள், நம் பிள்ளைகள், நம் பேரப்பிள்ளைகள், விவசாயிகள் மானத்தோடு வாழ வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அடிப்படையிலே ஒரு விவசாயி, விவசாயிகளுடைய கஷ்டங்களை புரிந்தவர். அதனால்தான் ஒரு விவசாயி தமிழ்நாட்டின் முதலமைச்சர்.